தற்போது மூத்த பத்திரிகையாளர் பாக்கி நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், இது தொடர்பாக காலையிலே நம்ம பேசணும். இப்ப பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துல உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. விசாரணைக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் இன்றே விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை சார்? எனக்கு ஏற்கனவே உத்தரவு 12 மணி வரை கைது செய்யக்கூடாதுன்னு சொன்னதா பதிவு தகவல் முதல்ல கிடைச்சது. இப்ப விடுவிக்க சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா இந்த அவதூறு பேச்சு அவதூறுக்கான வழக்குக்கான விஷயமே தவிர கைதுக்கான தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா போலீசார் என்ன சொல்றாங்க, விசாரணைக்காக அவரை இப்ப அழைத்து சென்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது கைது இல்ல, அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு சாயந்தரம் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப அவர் விடுவிக்கிறது சரிதான், விடுவித்தல் சரியானதான். ஆனால் அவர் அவதூறா பேசிய விஷயங்கள் இருக்குல்ல, அது குறித்த கண்டனம், அது குறித்த விமர்சன பார்வை நிச்சயம் தேவை. அதை எல்லா தரப்பினரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா திமுக இனிமேல் தன்னுடைய சகாக்களுக்கு, தன்னுடைய கட்சி தலைவர்களுக்கு இதுபோன்று தரக்குறைவாக பேசுவது, ஏற்கனவே பொன்முடி தரக்குறைவாக பேசினது கட்சி கனிமொழிய எம்பிஏ கடுமையா கண்டிச்சாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தலைவர்கள் அவை அடக்கத்தோட பேச வேண்டும் என்பதுதான் நம்ம பார்வை. இனிமேலாவது இது போன்ற அவதூறு இல்லாம அரசியல் பேசுங்க, விமர்சனம் செய்யலாம் அப்படின்னு என்னோட கருத்தை பதிவு பண்றேன். சார், நீங்க சொன்ன மாதிரியே உயர்நீதிமன்றம் 12 மணி விசாரணைக்கு பிறகுதான் என்ன கைது செய்யலாமா வேண்டாமா என்பதை முடிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நீதிமன்ற விசாரணைக்கு முன்னதாகவே காவல்துறையினர் கைது செய்து தஞ்சையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த விஷயம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா கருதப்படாதா? காவல்துறையினர் இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு அவசரப்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் காவல்துறைய அவசரப்பட்டாங்களான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பதிவு பண்றாங்களா? அவரு உதயநிதி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதாக அவங்க ரெக்கார்ட்ல ஏதாவது பதிவு பண்ணாங்களான்னு பார்க்கணும். அவங்க கைது செய்யப்பட்டதாக அரச அப்படின்னு வந்ததுன்னா அது கோர்ட்டினுடைய உத்தரவை மீறிய செயலாகுமோ என்று அந்த ஒரு பார்வை வரும். நமக்கு அதை பத்தி தெரியாது. அதை கூட நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். எனவே இப்ப விடுவிக்கலாம் என்று அவங்க கோர்ட் அறிவுறுத்தி இருக்கிறதுனால உதயநிதியை எதிர்கட்சி தலைவர் விடுவிப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். சார், நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில எதிர்கட்சி தலைவருடைய பங்கு மிக முக்கியமானது. இந்த சூழல்ல இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்தும் கருத்து எழுந்தது. இதை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது நாளைக்கு பட்ஜெட் அவர் சட்டப்பேரவையில உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்வார், என்ன பேசுவார்ன்றது தெரியாது. கடந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவைக்கு வந்திருக்கிறார், முதலமைச்சரும் பேசியிருக்காரு, அதெல்லாம் இருக்கு. அதனால இந்த ஒரு காரணத்துக்காக செய்வார்களா என்று தெரியவில்லை. எனினும் இதுல அரசியல் இருக்கிறதா என்றால் எஸ், அரசியல் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நாளைக்கு கைது விஷயங்கள்லாம் நிரந்தரமா இருக்க போகுது. காலையில கைது செய்து மாலையில விடுவிப்பார்கள் என்பது போன்ற நடவடிக்கை தான். ஆகையினால இனிமேல் இது தொடர்பாக திமுக என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று பார்க்கணும். இரண்டாவது, வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை ஒட்டி என்ன நீதிமன்ற நடவடிக்கைகளை செயல்படுத்த போகிறது அரசு அல்லது காவல்துறை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். சரி, இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சியிலெல்லாம் கூட திமுக தரப்புல இருந்து பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு, அதிமுக தரப்புல இருந்து பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு, அதாவது அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. பட் வழக்கு தொடர்வாங்களே தவிர உடனடி கைது நடவடிக்கை அப்படின்ற ஒரு நடவடிக்கையை நம்ம பார்த்ததில்ல. இப்போ இந்த தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா உடனடி கைது நடவடிக்கை, அதுவும் எதிர்கட்சி தலைவர் மேலேயே எடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த கல்ச்சர் எப்படி பாக்குறீங்க? தாவேக அரசு இதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது கூட உடனே அவதூறு பேச்சுக்கு கைது பண்ணிருக்காங்க. இப்ப உதயநிதியை கைது பண்ணிருக்காங்க. அப்போ அவதூறு பேச்சுக்கெல்லாம் கைது செய்வது ஒரு வாடிக்கையாயிடுமோ என்கிற அச்சம் ஏற்படுகிறது. வழக்கு தொடர வேண்டும், அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும், அவர்களும் காவல்துறையினரால் நீதித்துறையினால் விசாரிக்கப்பட வேண்டும். அதற்குரிய தண்டனையோ கண்டனமோ எதிர்கொள்ள வேண்டும். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது தொடர வேண்டும். அப்படிதான் நம்ம பாக்குறோம். 2 கைது நடந்திருக்கு அவதூறு பேச்சுக்காக. இனிமேல் அது இருக்குமா இல்லை வேற ஏதேனும் கடும் நடவடிக்கை எடுக்குமான்னு தெரியல. கட்சியினரும் நாவடக்கத்தோடு செயல்பட வேண்டும். அதுதான் நாகரிகமாக தமிழகத்தின் அரசியல் நாகரிகம் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படிதான் நம்ம பாக்குறோம்.
சரி, இதற்கு முன்னதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூட இது தொடர்பான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வகையில கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அவர் மீது இந்த மாதிரி கைது நடவடிக்கை இல்லை அப்படின்னு திமுகவினர் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து திமுக தரப்பினர் மீது தான் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படுதா, சோ பார்ஷியாலிட்டி காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன்னெழுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இருக்கலாம், திமுகவினர் மீது பாரபட்ச செயல்பாடு இருக்கலாம். ஆனா நயினா நாகேந்திரனும் இதே போன்ற ஒரு தரக்குறைவான வசனத்தை பேசியிருக்க பொதுவா. ஆனால் அதுக்கு மறுநாளே அதுக்கு எதிர்ப்பு கட்சியிலே அதுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்ட போது அவர் உடனடியாக மறுநாளே அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கினார். தான் கூறிய தவறு, உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மன்னிக்கணுமோ வருத்தம் தெரிவித்தார். மறுநாளே அவர் வருத்தம் தெரிவித்ததாக எனக்கு நினைவு. சில பாஜக தலைவர்களே அவரை கண்டித்ததாகவும் இப்படி பேசக்கூடாது என்று சொன்னதாக அறிவுறுத்தியதாகவும் எனக்கு நினைவு. அதுபோல உதயநிதி இன்று மாலை நான் அப்படி ஏதாவது பேசணும், தப்பா யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் விருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னா கூட இந்த கேஸ், இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். ஆனா அது செய்யறாங்கன்னு பொறுத்து பார்க்க வேண்டும். யார் இதுபோல் பேசினாலும் உடனடியாக அது வருத்தம் தெரிவிக்க வேண்டும். சொந்த கட்சியினரே விமர்சித்தால், அறிவுறுத்தினால் அது நல்லது என்று பார்க்கிறோம். சார், இதுபோல் தொடர் கைது நடவடிக்கை மூலமா யார் மேல அனுதாபம் ஏற்படும், யார் மேல பரிதாபம் ஏற்படும்? திமுகவினர் தொடர்ந்து கைது செய்யப்படுவதன் மூலமா திமுகவினர் மீது அனுதாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா? நீங்க சொல்றது சரியான கருத்து. இது நல்ல சரியான பாயிண்ட். இது அது எதிர்கட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுத்தா அவருக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிடும். அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதைய வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனை பண்ணி என்ன கைது பண்ணிட்டாங்க, சாதாரண தமாஷா பேசுறதுக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவர் தனக்கு விளம்பரம் தேடிக்க அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம், கைது போன்ற இந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து பார்த்து கையாள வேண்டும். இதுபோல் கடந்த காலத்துல கூட நடவடிக்கைக்கு ஆளானவர்கள் பின்னாடி அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டது நாம பார்த்திருக்கோம் கடந்த கால அரசியல் தலைவர்கள். அதுபோல செய்ய வேண்டாம். உரிய தண்டனை, உரிய கண்டனம் தேவை. ஆனால் கைது போன்ற விஷயங்கள் வந்து அவருக்கு சாதகமாக அமைந்துவிடும். அந்த மக்களோட அனுதாபம் அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறது ஒரு கவனமா இருக்கணும். சரி, இந்த மாதிரி வழக்குல முதல்ல சம்மன் கொடுத்திருக்கலாம், விசாரணைக்காக வாங்க அப்படின்னு அழைச்சிருக்கலாம். பட் அதை எல்லாத்தையும் விடுத்து காவல்துறையினர் அவருடைய வீட்டின் முன்பு குவிக்கப்பட்டதும் சரி, இன்று கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் சரி, எதை காட்டுகிறது? திமுகவினர் இதனால போராட்டங்களும் கூட முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இல்ல, இது காவல்துறையினர் குவிக்கிறதெல்லாம் இயல்புங்க. ஏன்னா அவர் திமுக தலைவருடைய மகன், முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர். இந்த பொறுப்பெல்லாம் மிகப்பெரியது. ஒரு கட்சியினுடைய முக்கிய தலைவர். அப்படி இருக்கிற போது அவர் வீட்டுல போலீசார் 2 பேர் சும்மா போனா கூட இதுல ஏதோ பதற்றம் இருக்கக்கூடும். கட்சியினர் வந்து அலர்ட் ஆகி கட்சியினர் வரக்கூடும். அதனால் பதற்றம் ஏற்படும். இந்த பதற்றத்தை தணிப்பதற்காக, அங்க தடுப்பதற்காக, தவிர்ப்பதற்காக போலீசார் அங்க குவிக்கப்படுவது இயல்பு. ஆகையினால அது பண்ணிருக்கலாம். ஆனா அது என்ன பண்ணிருக்கணும், காவல்துறை போய் விசாரணை நடத்திட்டு வந்துட்டு முடிச்சிருக்கணும். இது அவதூறு வழக்கு பதிவு செய்து அதற்கான தொடர் நடவடிக்கை மேற்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.